சாயிராம். நம்மை தவிர வேறு யாரையும் வேறு எதையுமே அதிகம் நம்பி இருக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் நம்பியதை இழக்க நேர்ந்தால் நம் நம்பிக்கையையும் நாம் இழக்க நேரிடும். எனவே யாரையும் நம்பாமல் இருக்கலாம் முழுவதுமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. இதோ இந்த பதிவை நீ கேட்கும் நேரத்திலேயே உதவி உன் வீடு தேடி வரும். நிச்சயமாக அப்பாவின் வாக்கை அலட்சியப்படுத்தாதே என் பிரியமே. இதை முழுவதுமாக கேட்டுவிடு. துக்கம் இல்லாமல் வரலாறு என்பது கிடையவே கிடையாது. ஆம் என் பிள்ளையே, உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுபவர்களை அப்படியே விட்டுவிடு. ஆம் என் குழந்தையே, உன்னோடு நேரடியாக மோதி வெல்ல முடியாத கோழைகள்தான் உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுவார்கள். எதை பற்றியும் யாரை பற்றியும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னுடைய நேரத்தை பற்றி வீணடித்து விடாதே. நீயாகவே எதிரி உன்னை விட பலம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வீழ்த்த நினைப்பது மிகப்பெரிய கோழைத்தனம் என் பிரியமே. அவர்களை திருத்த நினைப்பதுதான் உண்மையான வீரம். நீ தோல்வியடையும் பொழுதெல்லாம் யாராவது வந்து உனக்கு தோல்பு கொடுப்பார்கள், உன்னை தூக்கி விடுவார்கள் என்று நீ காத்து கொண்டிருக்காமல் உன்னை அவர்கள் வந்து உற்சாகப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்து இருக்காமல் நீயே உன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்துவிடு. உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களின் பங்கு, உன்னை வேடிக்கை பார்ப்பதும் குறை சொல்வதும் மட்டும்தான். ஆம் என் குழந்தையே, உனக்கு தெரியாத ஒன்றை நீயாகவோ உனக்கு தெரியாத ஒன்றை மற்றவர்கள் தெரிந்து வைத்திருப்பதால் நீ அறிவாளியாகிவிடவும் முடியாது. தெரிந்து வைத்திருப்பவர்கள் புத்திசாலியாக ஆகிவிடவும் முடியாது. எதற்கும் எல்லையே இல்லாத இந்த உலகத்தில், எதற்குமே எல்லையில்லாத இந்த உலகத்தில் எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் புலமை பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான். தெரிந்ததை கூட தெரியாததைப் போல காட்டிக்கொள்பவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தெரியாததை கூட தெரிந்ததைப் போல காட்டிக்கொள்பவர்கள் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்துவிட்டு போய் விடுகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், உனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிரியமே. உன்னுடைய வெற்றிக்கு துணை நிற்பது வேண்டுமானால் உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது உன்னுடைய எதிரிகள்தான், உன்னுடைய துன்பங்கள்தான், உன்னுடைய பிரச்சனைகள்தான் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, துக்கம் இல்லாமல் வரலாறு என்பது கிடையவே கிடையாது. வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை மாறிவிடாது என் பிரியமே. வருத்தப்படுவதால் வாழ்வு மாறிவிடும் என்றால் எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கலாமே. ஏன் எல்லோரும் வருத்தப்படாமல் இருக்கிறார்கள்? எது நடந்தாலும் நீ உன்னுடைய பாதையில் போய்கொண்டே இரு என் பிரியமே. உன்னுடைய பாதையில் போய்கொண்டே இரு. விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு பாதையும் இல்லை, பயணமும் இல்லை, அவர்களுக்கு என்று தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லை. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய முக்கியமான வேலையாகவே இருக்கிறது. எனவே அவர்களின் வேலையை அவர்கள் சிறப்பாக செய்யட்டும் என்று முடிவு செய்துவிட்டு நீ உன் வேலையை செய்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் மாற்றங்கள் நடைபெறுவதை கண்கூடாக காண்பாய். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம். ஏன் இப்படி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? நீ உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு.
உன்னால் முடியாது என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆம் என் குழந்தையே, உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் நீ முதலில் நம்ப வேண்டியது அவர்களின் வார்த்தைகளில் அல்ல என் பிரியமே. உன்னுடைய மனதை நம்பு, உன்னை நம்பு, உன்னை முழுவதுமாக நம்பு. ஒரு முறை தோற்றுவிட்டால் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே என் பிரியமே. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுதுதான் வெற்றிக்கான சரியான பாதையை உன்னால் மிக தீர்க்கமாக கண்டுபிடிக்க முடியும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்து எதை பாதிலேயே விட்டு விடுகிறாயோ அதில் உனக்கு வெற்றி கிடையாது என் பிரியமே. எதை விடவே முடியாது என்று தொடர்ந்து முயற்சிப்பதில் விடாப்பிடியாக இருக்கிறாயோ அதில் உனக்கு என்றுமே தோல்வியே கிடையாது. முயற்சி செய்யாதவனுக்கு முதுகு எலும்பு கூட வளையாது என் பிரியமே. விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறைகள் கூட வளைந்து கொடுத்து வழிவிடும் மிக பிரம்மாண்டமான வழியை காட்டும். எதற்காகவும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் உன்னுடைய முயற்சியை மாற்று. இல்லையென்றால் உன்னுடைய முயற்சியை கூட்டிப்பார். நீ எதிர்பார்க்கும் வெற்றி தானாகவே உன்னிடம் வந்து சேரும். எதற்கெடுத்தாலும் சலித்து கொள்ளாதே. ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார். ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பையும் பார் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடாதே என் பிரியமே. நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது. நீ பயந்து கொண்டே இருப்பதால் காலம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். காலம் உனக்காக எப்பொழுதும் நிற்கவே நிற்காது. நீ பயந்தாலும் ஓடும், நீ துணிந்தாலும் காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். நீ எதற்கும் துணிந்தால் மட்டுமே காலம் உன் பின்னால் ஓடி வரும். உனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் வருகிறது என்று எப்பொழுதும் கலங்காதே என் பிரியமே. எப்பொழுதுமே கலங்காதே. கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள். கஷ்டங்களே இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வராமல் போய்விடும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். எதையுமே பொருட்படுத்தாமல், எதையுமே நினைத்து கொள்ளாமல் அப்படியே வருவது வரட்டும், போவது போவட்டும் நீ இருந்து கொண்டிருந்தால் வருவது உனக்கு நல்ல விதமாகவே வரும். உன்னை விட்டு விலகுவது உனக்கு தேவையில்லாத விஷயமாகத்தான் உன்னை விட்டு விலகும். எனவே எதை நினைத்தும் கவலைப்படாதே என் பிரியமே. உனக்கு நடப்பது எல்லாமே உனது நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராடினால்தான் எந்த உயரங்களையும் எந்த பிரம்மாண்டத்தையும் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவுமே இங்கு இல்லை. எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் உன்னிடத்திலிருந்தால், நம்பிக்கை உன்னிடத்திலிருந்தால் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமே. உனக்கு வர வேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். எதிர்ப்புகளை கண்டு எப்பொழுதும் பின்வாங்க நினைக்காதே என் பிரியமே. நீ செய்யும் அனைத்தும் சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால், எதிர்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ அதில் விரைவாக வெற்றியடையப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் ஜெயிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. ஒருபோதும் கைவிட்டு விடாதே. காரணங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் காரியங்களை செய்வதே இல்லை. காரியங்களை செய்து முடிப்பவர்கள் எந்த காரணங்களையும் சொல்வதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதில் மட்டும் குறியாக இரு என் பிரியமே. உனக்கு எந்த தடைகளும் காரணமாக வந்து நிற்கவே நிற்காது, எந்த சூழலிலும். ஆம் என் பிரியமே,
துக்கமில்லாமல் வரலாறு என்பது இல்லவே இல்லை. அதே போல பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியும் கிடையவே கிடையாது. இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதே போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டு மன திருப்தியோடு வாழ்வது உன் கையில் தான் இருக்கிறது. நீ நினைத்த மாதிரியே அனைத்தையும் முடித்து காட்டுகிறேன் உன் சாயப்பா. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எந்த நொடியும் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. என் மீது முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து சூழலையும் நான் உனக்கு சாதகமாகவே நிறைவேற்றி காட்டுகிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? பின் பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் அனைத்து மாற்றல்களையும் நான் உருவாக்கி காட்டுகிறேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். என் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறாயா அல்லது என்னுடைய பாதத்தில் சரணடைந்திருக்கிறாயா? என்னுடைய பாதத்தில் உன்னுடைய பாரத்தை எல்லாம் கொட்டி விடுகிறாய்தானே? எதை செய்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கெதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்று விட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும்,
வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொள். கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம் சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம் கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது. வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர். எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை.
சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு. நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதையுமே வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் உற்று நோக்கிக் கொண்டால், கவனமாக அதை பார்த்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையை கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தி செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே, அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார், அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொள்கிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது, எப்படி அதை தீர்த்து கொள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையெதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே.
கலங்காமல் இரு, தைரியமாக இரு. ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வீணாக அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி எந்த துயரமும் உன் மனதிற்கு வேண்டாம். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். சர்வ நிச்சயமாக விடுவிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தையே. நல்ல வழியை, உனக்கான வழியை, உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுவேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன் குழந்தையே. பிறருக்கு தீங்கு செய்யாதவருக்கே நான் வரத்தை அழித்து அழித்து அள்ளி அள்ளி அழித்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையில் என்னுடைய பிள்ளைக்கு கஷ்டத்தோடு வரும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் விட்டு விடுவேனா என்ன? உன் சாயப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள்! இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிட்டு விடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இரு. அணைப்பது அனைத்தும் நன்றாகவே நடக்கும். இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. அமைதியாக காத்திரு. பின் உன் தேவையறிந்து அது நிச்சயமாக உன்னிடம் அது தரப்படும். தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம். எனவே வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் உன் அப்பாவி மீது திருப்பிவிட்டு நீ செய்யும் பணியிலிருந்து எப்பொழுதுமே விடுபட எண்ணாதே. அதை தைரியமாக செய்து கொண்டே இரு. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால், உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால், இப்பொழுது உன்னிடம் இருப்பதை நீ அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். எனவே உன் தேடல் நேரமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. எல்லாம் நன்மையாகவே கைகூடும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு உண்டு. உன் வளர்ச்சியை நான் அதிகப்படுத்துவேன். நீ மென்மேலும் சிறந்து விளங்க நிச்சயமாக நான் வழிவகை செய்வேன். உன்னை பல்மடங்கு வாழ்க்கையில் உயர்த்துவேன். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள், துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியைக் கண்டு அதிசயிக்கும் வகையில் நான் உன்னை மேம்படுத்துவேன். அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாட்டோடும் உன்னை நான் தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ தொட்டது எல்லாமே துவங்கும். கேட்டது எல்லாமே கிடைக்கும். விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். உலகம் எப்படி வேண்டாலும் இருந்துட்டு போகட்டும். உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுத்துவிட்டு போகட்டும். அதீதமாக விரும்பட்டும். எல்லாம் மாயை என்பதை புரிந்து கொள். என்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்காமல் இருக்கும் என் பிள்ளையே, என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, வேறு சிந்தனையே உனக்கு வேண்டாம். என்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிரு. அனைத்தும் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழ இருள் சூழ்ந்த வாழ்க்கையை கடந்து தான் ஆக வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் கடந்து சென்றால்தான் ஒளிமிகுந்த வாழ்க்கையை பிரகாசமாக உன்னால் வாழ முடியும். அந்த பிரகாசம் உன் கண்களுக்கு மிக பிரகாசமாகவே தெரியும்.
மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கைதான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்துவிட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும்.